முருகாச்சரணம். இந்த பாட்டு விலைக்கு மேனியில் அணி கோவை மேகலை அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டு திருக்கோணமலை அப்படிங்கிற ஸ்தலத்தை பற்றின பாட்டு. அதாவது கைலாச மலை எந்த லாஞ்சிடியூட் லாட்டிடியூட்ல இருக்கோ அதுக்கு எக்ஸாக்டா வர்டிகலி டவுன் சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட்ல இருக்கா. அதனால இத தட்சிண கைலாசம் அப்படின்னு சொல்றார். கேதீஸ்வரம்னு சொல்லுவா. இங்க இருக்கிற ஈஸ்வரன் கோயில் ரொம்ப பழமையான கோயில். 2nd century BC, அதாவது கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றின கோயில் அது. இந்த பாட்டுல 2 முக்கியமான குறிப்பு வருது. ஒண்ணு இடைக்காடர்னு ஒண்ணு கொடுக்கிறார், இன்னொன்னு கிளிப்பாடு பூதி அப்படின்னு ஒண்ணு கொடுக்கிறார். இந்த கிளிப்பாடு பூதி அப்படிங்கறத கிருபானந்த வாரியார் அர்த்தம் சொல்ற போது, கிளிப்பாடு பூதின்னு ஒரு இடம் இருக்கு இந்த கோயிலுக்குள்ள, அங்க இருக்கிற முருகன் அப்படின்னு அர்த்தம் சொல்றார். செங்கல்வராய பிள்ளை அதை கொஞ்சம் அப்படியே டவுட்ஃபுல்லா விட்டு விடுறார். ஏன்னா இத அருணகிரிநாதர் கிளியா மாறி அனுபூதி பாடினார். அத இங்க அருணகிரிநாதர் சொல்றாருன்னா இந்த பாட்டே அருணகிரிநாதர் பாடினதான்னு சந்தேகம் வருது அப்படின்னு சொல்றார். ஆனா இந்த பாட்டை பாக்குற போது அருணகிரிநாதர் நமக்கெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு பெரிய டைமென்ஷன் காட்டுறார். அவரோட ஞானமோ அவரோட சாஸ்திர புராணங்களோட ஞானம் நமக்கு அப்படியே அப்படி ஒரு பிரமிப்பா இருக்கு. இந்த வரிய பார்த்தோம்னா கிளி அப்படின்னு சொன்னோம்னா சுகர். இந்த பாட்டுல முதல் வரியில என்ன கொடுத்திருக்கார், வசிஷ்டர், காசியபர், அகத்திய மாமுனி, இந்த மாதிரி பெரிய பெரிய ரிஷிகளை எல்லாம் சொல்லி 4வது வரியில வரபோது கிளி பாடு பூதி அப்படின்னு சொல்றார். அந்த கிளிங்கிறது அந்த இடத்துல சுகபிரம்ம ரிஷி. சுகபிரம்ம ரிஷி பெரிய ஆத்ம ஞானி. பரீட்சித் ராஜாக்கு அந்த அவனுக்கு 7 நாள் தான் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே சொன்னார் இல்லையா, நீ எல்லாரையும் விட பாக்கியம் பண்ணினவோ, நீ சிரஞ்சீவி, உனக்கு 7 நாள் இருக்கே, அடுத்த நிமிஷம் இருக்க போறோமாங்கிறது தெரியாத இந்த உலகத்துல உனக்கு 7 நாள் இருக்கே அப்படின்னு அவனுக்கு அந்த 7 நாள்ல ஆத்ம ஞானத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் சுகபிரம்ம ரிஷி. அந்த சுகம் அப்படின்னாலே கிளிதான். சுகபிரம்ம ரிஷி சொன்ன பூதி, அதாவது நிறைய புராணங்கள் இருக்கு, 18 புராணங்கள் இருக்கு. அத சேர்ந்து உப புராணங்கள் இருக்கு. ராமாயணம், பாகவதம், இதெல்லாம் உப புராணங்கள். அது மாதிரி சிவரகசியம் அப்படின்னு ஒரு உப புராணம் இருக்கு. 1,00,000 சமஸ்கிருத ஸ்லோகங்கள், 356 சாப்டர்ஸ் இருக்கு. அதுல 18 கேண்டோஸ். அந்த சிவ ரகசியத்துல 16வது சாப்டர் ரிபு கீதை அப்படின்னு ஒரு சாப்டர். அந்த இதுல கிட்டத்தட்ட ஒரு 2000 ஸ்லோகங்கள் இருக்கு. அந்த 2000 ஸ்லோகங்களும் ஆத்ம ஞானம்னா என்ன, அத்வைத்தம்னா என்ன அப்படின்னு அப்படியே புழிஞ்சு எடுத்து கொடுக்கிற அது எசன்ஸ் ஆஃப் அத்வைத்தம். அதுதான் அந்த ரிபு கீதையில இருக்கு. அந்த ரிபு கீதைய தமிழ் படுத்த சொன்னவர் ரமண மகரிஷி. 2000 ஸ்லோகத்தையும் உலகநாத சுவாமிகள்ங்கிறவர் சமஸ்கிருதத்திலிருந்து தமிழ் படுத்தி பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் பரமாச்சாரியால் 1932லயே ரிபு கீதைய டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லியிருக்காரு சுவாமிநாத ஆத்ரேயாங்கிறவரை. சிவரகசியத்தையே சொல்லி கொடுத்தது முருகன் ஜெயகிரீசர்ங்கிற முனிவர். அந்த ஜெயகிரீசர் 2 ஸ்டூடெண்ட்டுக்கு இத ஸ்ப்ரெட் பண்றார். நைமிசாரண்யத்துல சொல்லி கொடுக்கிறார். இந்த சுகபிரம்ம ரிஷிக்கும் நீடகர் அப்படிங்கிற ஒரு ரிஷிக்கும். சுகபிரம்ம ரிஷி என்ன பண்றார், இந்த ரிபு கீதையை எடுத்துட்டு he travels towards south, தெற்கு பக்கம் இந்த பொதியமலை அவர் இந்த ரிபு கீதையை எல்லாருக்கும் பரப்புற. அது அத்வைத்தம்னா என்ன, ஆத்ம ஞானம்னா என்ன அப்படின்னு கம்ப்ளீட்டா சொல்றது. அதுதான் கிளி பாடு பூதி. அதத்தான் அருணகிரிநாதர் இந்த இடத்துல சொல்றார் அப்படின்னு எனக்கு தோன்றது. திஸ் இஸ் மை இன்டர்பிரிட்டேஷன். இட் மே பி கரெக்ட் ஆர் மே நாட் பி கரெக்ட். ஆனா கிளி பாடு பூதி அப்படின்னு சொன்னா அந்த சுகபிரம்ம ரிஷி சொன்ன அனுபூதி தத்துவம், ஆத்ம ஞான தத்துவம், அத்வைத தத்துவம், அதுல பொருட்கோலமாக வருபவனே அப்படின்னு சொல்ற. முருகாச்சரணம்.